ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி விரதம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கிறதால மிகப்பெரிய குபேர யோகம் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருக பக்தர்களுக்கு ஒரு திருவிழா காலம்தான் இந்த ஒரு கந்தசஷ்டி விரத நாட்கள். கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு நாள் தான், அதுவும் அக்டோபர் 27ஆம் தேதி தான். ஆனா அதுக்கு முந்தையதா இருக்கக்கூடிய 6 நாட்களும் விரதம் இருந்து கந்தசஷ்டி தினம் வரக்கூடிய சூரசம்ஹாரம் வரக்கூடிய அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கும் போது வாழ்க்கையில என்ன விதமான கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறாம இருந்திருந்தாலும் இந்த 6 நாட்கள் விரதம் இருந்து அந்த கோரிக்கையை முருகப்பெருமான் கிட்ட வைக்கும்போது அது கண்டிப்பா நிறைவேறும். ஒரு வருஷமும் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி தான் கந்த சஷ்டி. அப்படிப்பட்ட சஷ்டி திதி அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வந்திருக்குது. அன்றைக்கு தான் திருச்செந்தூர் மாதிரியான கோவில்கள்ல சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்யக்கூடிய அந்த சூரசம்ஹாரம் அப்படி நிகழ்ச்சி நடக்க போகுது. அதை நேரடியா போய் தரிசிக்க முடியாதவங்க கூட வீட்டுல டிவி மூலியமாவோ அந்த சூரசம்ஹாரத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணலாம். 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க பகல் முழுக்க உணவு எதுவும் எடுத்துக்காம உபவாசம் இருந்து மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல முருகனுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் ஏதாவது ஒரு நைவேத்தியங்கள் 6 நாட்களுக்கும் 6 வகையான நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைப்பாங்க. 6 நாட்கள் விரதம் இருக்க முடியல, ஆஃபீஸ்க்கு போறீங்க, வீட்டில் அதுக்கான சூழ்நிலை அமையல அப்படிங்கிறவங்க அதை பத்தி கவலைப்படாம அக்டோபர் 27ஆம் தேதி வரக்கூடிய கந்த சஷ்டி தினம் வரக்கூடிய அன்றைய தினம் நீங்க முருகப்பெருமானுக்கு உபவாசம் இருந்து மாலை நேரத்துல சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு பிறகு முருகனை வழிபட்டுட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். வாழ்க்கையில நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த கந்த சஷ்டி விரதம். குழந்தை பாக்கியம் இல்ல, சரியான வேலை கிடைக்கல, திருமணவரன் கைகூடி அமையல, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடு கந்த சஷ்டி விரத வழிபாடு. நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரேடியா சரியாகிறதுக்கு கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாமா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு கந்தசஷ்டி தினம் அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள், பூஜை முறைகள், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. கண்டிப்பான முறையில நீங்க வீட்டுல வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம குடும்பத்தோட உங்க வீடு பக்கத்துடைய முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. முடிஞ்சா முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு எத்தனை மணிக்கு அபிஷேகங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அபிஷேகத்துக்கும் முருகனுடைய அலங்காரத்துக்கும் தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். வீட்டுல முருகனோட சிலையோ இல்ல வேல் வைத்து வழிபடுறீங்கன்னா அந்த வேலுக்கும் முருகன் சிலைக்கும் அபிஷேகங்கள் கண்டிப்பா பண்ணணும். பெரிய அளவு அபிஷேகங்கள் பண்ண முடியலனாலும் பால், சந்தனம், பன்னீர், இது மாதிரி உங்க வீட்டுல ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய தயார் செய்யக்கூடிய பொருட்களை வைத்தே நீங்க முருகனுடைய சிலைக்கும் முருகன் வேலுக்கும் அபிஷேகங்கள் பண்ணி ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதத்தை ரொம்ப எளிமையா கடைபிடிக்கிறதுக்கான வழிபாட்டு முறை. அது போக இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த விதமான இறை வழிபாடு சம்பந்தமா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை தயார் செய்து உங்க வீட்டோட பூஜை அறையில பண்ண போறீங்க. சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? மாலை நேரத்துல பண்ண முடிஞ்சவங்க சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்ததுக்கு பிறகு வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு கந்த சஷ்டிக்கான வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஆனா மாலை நேரத்துல பண்ண முடியல, வெளில போயிடுவோம், இல்ல அன்னைக்கு ஊர்ல இல்ல, மதியத்துக்கு மேல வீட்டுல இருக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. திங்கட்கிழமை 7:30-9 ராகு காலம், 10:12 யமகண்டம், அந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்துல கூட நீங்க கந்தசஷ்டி விரதத்துக்கான வழிபாடு செஞ்சுட்டு அந்த 1 மணி நேர இடைவெளியில உங்களோட ஓய்வு நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சு வைக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாவே 3 பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் வெண்கடுகு. வெண்கடுகு அப்படிங்கிறது நம்மளோட பரிகாரங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தாந்திரிக பொருள். கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம முருகப்பெருமானை வணங்கலாம். அதே மாதிரி கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்,
போட்டி பொறாமை விலகணும் அப்படிங்கிறவங்க வெண்கடுக சாம்பிராணி தூபத்துல போட்டு வழிபாடு செய்வாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு வெண்கடுக கெடுதல்களை நீக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். மகாலட்சுமி தாயார் வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரம். பணம், வீடு, சொத்து, நிலம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வசியம் பண்றதுக்காக இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம். கடைசியா 6 எண்ணிக்கையில ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள். பணவசியம்னா பணத்தை நம் பக்கம் காந்தம் போல இருக்கக்கூடிய வசியத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஜனவசியம்னா ஒண்ணுமில்ல, உங்க கணவரோ நீங்களோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட உயரதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்குறது, உங்க அக்கம்பக்கத்தினர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது, பேரு, புகழ், செல்வாக்கு இது எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது, இதுதான் ஜனவசியம். இந்த இரண்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த ஏலக்காய். அது ஏன் 6 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம்னா, முருகப்பெருமானுக்குரிய எண் 6. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் 6, சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்குரிய அந்த மந்திரத்தோட எழுத்துக்களும் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகனுக்கும் அப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது. அதனாலதான் 6 எண்ணிக்கையில ஏலக்காய் எடுத்துக்கிறீங்க. சின்னதா ஒரு கிண்ணமோ இல்ல ஒரு பிளேட்டோ எடுத்துக்கோங்க. அதுல முதல்ல நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த வெண்கடுகை அந்த தட்டு மேலேயோ கிண்ணத்துலயோ நீங்க பரப்பி வச்சுக்கணும். இந்த வெண்கடுகு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பழைய பதிவுகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வெண்கடுகு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இல்லனா உங்க வீடு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல நிச்சயம் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ல பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள், இந்த அகர்பத்தி, தீப எண்ணெய் இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இந்த வெண்கடுகு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். அதை அந்த வெண்கடுக தட்டில் கொட்டி வச்சிருக்கீங்களே, அதுக்கு நடுவுல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அதை சுற்றி இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி 6 எண்ணிக்கையில ஏலக்காய வைக்கணும். இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி, சிலைக்கு முன்னாடி வைக்கணும். வச்சுட்டு எங்க வீட்டுக்குள்ள பணம் வசியமாகணும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடணும்னு சொல்லி உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட முன் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் கந்த சஷ்டி தினம் அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் பூஜை அறையில இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல பூஜை அறையில இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் குளிர வைக்கும் போதோ இந்த ஒட்டுமொத்த அமைப்பை எடுத்து சின்னதா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸ்ல இந்த 3 பொருட்களையும் போட்டு இறுக்கமா மூடி பூஜை அறையில வச்சிடுங்க. இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. கந்த சஷ்டி விரதம், அதாவது ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு இதை தயார் செய்து பூஜையில வச்சு பூஜை பண்ணி உங்க கோரிக்கையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சின்னதா ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி பூஜை அறையில பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு சஷ்டி திதி, அதுவும் வளர்பிறை சஷ்டியா இருந்தா விசேஷம், அன்றைய தினம் இந்த பழைய பொருட்களை எடுத்து பிரிச்சு பார்த்து அது வீணா போயிருந்தாலோ இல்ல காத்துல கலைந்து போயிருந்தாலோ அந்த பழைய பொருட்களை அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் முருகப்பெருமானுக்கு உரிய அந்த வளர்பிறை சஷ்டி வருதுல மாதம் அதுல ஏதாவது ஒரு வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு மறுபடியும் இதே மாதிரி தயார் செய்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்த இடத்துல வச்சிடுங்க. இதோட ஆரம்பம் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி நாளா இருக்கட்டும், அது விசேஷம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.